வீரத்துக்கும் பாசத்துக்கும் பேர் போன மதுரை மண்ணுக்கு மீண்டும் மீண்டும் வருகிறது. உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் போது களத்தில் இளைஞர் அணின்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்து நீங்க ஒவ்வொருத்தரும் களத்துல இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க. மக்களை சந்திச்சு வாக்குகளை சேகரிச்சீங்க. 100% வெற்றியை நாம் அடைஞ்சோம். இப்போ மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு நம்முடைய பணிகளை, களத்தில் இளைஞரணி பணிகளை நாம துவங்க வேண்டும். குறிப்பா மதுரை மாவட்டத்துல சென்ற முறை மிஸ் பண்ணிட்டோம். மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி, மேலூர் இந்த தொகுதி எல்லாம் இந்த முறை நாம ஜெயிச்சு காட்டணும். எந்த கேமா இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தோக்குற இடத்துல இருந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வெற்றியை மறக்க முடியாத வெற்றிடுவாங்க. வேலையில் வந்துட்டு அதை உணர்வு ஊர்மா இறங்கி வேலை பார்க்கறது அது அண்ணன் இளந்தலைவர். நாங்கள் அவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டோம். நிஜத்துல அரசியலுக்கானவரா இருக்காரு, அரசியலை கத்துக் கொடுக்குறாரு. வீடு வீடா போய் நம்ம இளைஞரணி போய் பேசுறாங்க. இப்போ ரீசெண்டா போய் பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க உதயசூரியன் தான் ஓட்டு தன்னெழுச்சியாக வெளியே வந்து சொல்றாங்க. நாங்க போன வட்டம் 50,000 வாக்குல ஜெயிச்சோமா, இந்த வட்டம் 80,000 வாக்குல ஜெயிப்போம், அடுத்த வட்டம் 1,00,000 வாக்குல ஜெயிப்போம் தான் நாங்க போட்டி போறோம். எங்களுக்கான போட்டி தான் நாங்க வச்சுக்கிறோம். இது தேர்தல் வந்து எங்களுக்கான தேர்தல் தான்.